எல்லாருக்கும் வணக்கம். நான் பிரியாமணி பேசுறேன். Z5 வியூவர்ஸுக்கு இனிய தமிழ் புத்தாண்டு நாள் வாழ்த்துக்கள். Spend your new year with fun and food. Don't forget to enjoy new things in new flavor only on Z5. சார் வேணாம் சார், அந்த ஆப்ஷன் கரெக்டாக வராது சார். நீங்கள் வேற ஆப்ஷன் சொல்லுங்கள். இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் போலீஸ் அவங்களா தான் கேஸை ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஜானகி அடிபட்டு ஹாஸ்பிட்டல் இருந்தப்போ போலீஸ் வந்து விசாரிச்சிருக்காங்க. அதுக்கு அவங்களும் குற்றவாளியை கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, போலீஸ் ஜானகியை கன்வின்ஸ் பண்ணி அவங்க சம்மதத்தோட தான் நாளைக்கு இந்த கேஸை கோர்ட்டுக்கு கொண்டு வர்றாங்க. அதனால் அந்த ஜானகி கோர்ட்டில் வந்து தனக்கு நடந்த ஆக்சிடென்ட்டுக்கும் உங்கள் ஒய்ஃபுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டா மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். இல்லை சார், அது கரெக்டாக இருக்காது சார். நீங்கள் வேறு ஏதாவது ஆப்ஷன் சொல்லுங்களேன். இது 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 ஒர்க் அவுட் ஆகாது சார். ஏன் சார் அப்படிலாம் சொல்லாதீங்க சார், அவங்கள வர சொல்லுங்க. அவன் வரமாட்டான் சார். நான் அதுக்கு தான் சொல்கிறேன், நீங்கள் வேறு ஏதாவது சொல்லுங்கள் சார். சார் அவங்கள கூப்பிடுங்க சார், நான் பேசுகிறேன். ஜானகி, சொல்லுங்க. நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. வக்கீல் உங்ககிட்ட பேசணும். சொல்லுங்க சார். உட்காருங்கம்மா. இல்ல பரவாயில்ல, நான் நிக்கிறேன், நீங்க சொல்லுங்க. ஒன்றும் இல்லைம்மா, நாளைக்கு கோர்ட்டுக்கு வந்து ஜட்ஜு முன்னாடி உங்களுக்கு நடந்த ஆக்சிடென்ட்டுக்கும் இவரோட ஒய்ஃபுக்கும் எந்த ஒரு சம்பந்தம் இல்லைன்னு மட்டும் சொல்லுங்க. மற்றதை நான் பார்த்துக்கிறேன். அப்படி சொல்லிட்டா சாரோட வைஃப் வெளியில வந்துருவாங்களா சார்? கண்டிப்பா. அப்படின்னா நான் சொல்ல மாட்டேன். ஏன் சொல்ல மாட்டீங்க? அவங்க உங்களை அவங்க வீட்லயே தங்க வச்சு உங்களுக்கு எவ்வளவோ ஹெல்ப் பண்ணிருக்காங்க. அப்பேற்பட்டவங்களுக்கு இந்த ஹெல்ப் கூட பண்ண மாட்டீங்களா? லாயர் சார், உங்களுக்கு விஷயமே தெரியாதா? சார் உங்ககிட்ட எதுவுமே சொல்லலையா? பரவாயில்ல, நானே சொல்றேன். இது அவ வீடு கிடையாது, ஏன் வீடு. சாருக்கு இப்ப கொஞ்சம் பழசெல்லாம் மறந்து போச்சு. அதனால அவ சாரை ஏமாத்தி என்ன பயமுறுத்தி கொஞ்ச நாள் இங்க திருட்டுத்தனமா தங்கிட்டு இருந்தா. மத்தபடி சாரோட பொண்டாட்டி அவ கிடையாது. சாரும் அவளோட ஹஸ்பண்ட் கிடையாது. நான் தான் சாரோட பொண்டாட்டி. சார் தான் என்னோட ஹஸ்பண்ட். என்ன சார் தலை சுத்துதா? சில நேரம் உண்மை இப்படிதான் கிறுகிறுக்க வைக்கும். என் ஹஸ்பண்டோட ஞாபக மருதியை பயன்படுத்தி